உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து 3/4 கப் கடலை மாவு இதையும் உள்ள சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது எல்லாத்தையும் ஒன்றா உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம கட்லெட்கெல்லாம் இந்த மாதிரி ஷேப் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத ஒன்றொன்னா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். நம்ம மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தான் உள்ள எல்லாமே நல்லா வேகும். இப்போ இந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துருச்சு. இப்போ ஒன்றை திருப்பி பார்க்கலாம். இந்த சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு டொமேட்டோ சாஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்